மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 20/5/2025 அன்று எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேத்துப்பட்டு பகுதியில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 20.16 கோடி மதிப்பீட்டில் சேத்துப்பட்டு பசுமை பூங்கா மேம்படுத்தும் பணிகளை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் திருக்கரங்களால் இன்று மேம்படுத்தப்பட்டுள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. 15.70 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சேத்துப்பட்டு பசுமை பூங்காவை சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் 20.16 கோடி செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் மறுசீரமைத்து மேம்படுத்தப்பட்டுள்ளது. இப்பூங்காவில் பார்வையாளர்களை கண்கவரும் வகையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள மிதக்கும் இசை நீரூற்று, 4 எண்ணிக்கையிலான மிதக்கும் காட்சி தளம், 120 நபர்கள் அமரும் வகையில் திறந்தவெளி அரங்கம், 24 எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் அமரும் இருக்கைகள், வெளிப்புறம் மற்றும் உட்புற உடற்பயிற்சி கூடம், குழந்தைகள் விளையாடும் பகுதி, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதிகள், முக்கோண வடிவ இருக்கை வசதிகள், நுழைவுச் சீட்டு அரங்கத்தில் பூந்தொட்டியுடன் கூடிய இருக்கை வசதிகள், சேத்துப்பட்டு பசுமை பூங்கா மேம்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் a wonderful பார்க். இது ஒரு அருமையான பார்க், ஒரு நல்ல இடம், வாக் பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குங்க. ஏன்னா நடுவில் ஒரு வாட்டர் பாடி, கொஞ்சம் சிட்டிக்குள்ள ஒரு நல்ல நேச்சுரலுக்கு நடுவில் ஒரு வாட்டர் பாடி, கம்ஃபர்டபுள் ஒரு வாக் ட்ராக். ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சின்ன மினி ஜிம் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே ஆஃப்டர் த ரெனோவேஷன் ரொம்ப இன்னும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பார்க்க. இங்கே எப்படா வருவோம், எப்படா நடக்க வருவோன்ற மாதிரி ஒரு அவாவை தோன்ற மாதிரி இந்த பார்க் இருக்கு. வி ஆர் வெரி மச் அப்ரிஷியேட்டட். இதை ரெடி பண்ணி கொடுத்த சிஎம் சாருக்கும் டெபுட்டி சிஎம் சாருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் 20.16 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ள சேத்துப்பட்டு பசுமை பூங்கா இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.